எனக்கு இயல் புற்றுநோய், போர் உச்சத்தில் சொல்ல வேண்டாம் என்று உடல்நிலை குறித்து நெதன்யாகு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தன்னுடைய உடல்நிலை குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் தனக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருந்தது குறித்து தெரிவித்துள்ளார். நெதன்யாகு தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளதாவது: இன்று என்னுடைய வருடாந்திர மருத்துவ அறிக்கை வந்தது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயங்கரவாத அரசு இன்னும் கூடுதலான பொய் பிரச்சாரங்களை பரப்புவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று போரின் உச்சக்கட்டத்தில் இதனை சொல்லாமல் 2 மாதங்கள் கழித்து கூறுமாறு என்னிடம் கேட்டிருந்தார்கள். நெதன்யாகு ஈரான் போர் நெருக்கடி, பணத்தை திருப்பிக் கேட்ட அபுதாபி, சவுதியிடம் கடன் வாங்கி கடனை அடைத்த பாக். உங்களுடன் 3 விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1. இறைவனுக்கு நன்றி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். 2. நான் நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறேன். 3. எனது புரோஸ்டேட் சுரப்பியில் ஒரு சிறிய மருத்துவ பிரச்சினை இருந்தது. அது முழுமையாக இப்போது குணப்படுத்தப்பட்டுவிட்டது. இறைவனுக்கு நன்றி, அது இப்போது முடிந்துவிட்ட ஒரு விஷயம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்திற்காக நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். அதிலிருந்து வழக்கமான மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறேன். கடந்த கால கண்காணிப்பின் போது புரோஸ்டேட் பகுதியில் 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான மிகச்சிறிய புள்ளி கண்டறியப்பட்டது. பரிசோதனை செய்ததில் அது ஒரு வீரியம் மிக்க கட்டியின் மலிக்னன்ட் டியூமர் ஆரம்ப நிலை என்பதும் அது உடலின் மற்ற பகுதிகளுக்கு எங்கும் பரவவில்லை என்பதும் தெரிய வந்தது. எனது வயதினரிடையே இது மிகவும் சாதாரணமான ஒன்றுதான் என்றும் இதற்கு 2 தீர்வுகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் என்னிடம் கூறினார்கள். 1. இதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கண்காணிப்பில் மட்டும் இருந்தால் போதும். இதனோடு வாழ முடியும். பலர் அவ்வாறே செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அறுவை சிகிச்சை ஈரான் போர் முடிந்தாலும் சரி, கச்சா எண்ணெய் விலை $85 தான். அப்போ நம்ம கேஸ் சிலிண்டர். 2. சிகிச்சை மேற்கொண்டு அந்த பிரச்சனையை வேரோடு அகற்றுவது. உங்களுக்கு என்னை பற்றி ஏற்கனவே தெரியும். ஏதேனும் சாத்தியமான ஆபத்து குறித்து சரியான நேரத்தில் எனக்கு தகவல் கிடைத்தால் அதை உடனடியாக சரி செய்யவே நான் விரும்புவேன். இது தேச அளவிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி. அதையே தான் நான் செய்தேன். நான் சிகிச்சையை மேற்கொண்டேன். அது அந்த பிரச்சனையை சிறு தடம் கூட இல்லாமல் நீக்கிவிட்டது. நான் சில குறுகிய கால சிகிச்சைகளுக்கு சென்றேன். அந்த நேரத்தில் புத்தகங்கள் வாசித்தேன். எனது பணிகளையும் தொடர்ந்து கவனித்தேன். அந்த புள்ளி இப்போது முழுமையாக மறைந்துவிட்டது. இறைவனுக்கு நன்றி, இதையும் நான் கடந்து வந்துவிட்டேன். ஜெருசலேமில் உள்ள ஹடாசா மருத்துவமனையின் மருத்துவர்களுக்கும் அற்புதமான மருத்துவ குழுவினருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரேல் குடிமக்களாகிய உங்களிடம் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கைதான் உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். முறையாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த சப்பாத்தினத்தின் மாலை வேளையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயமடைந்த எங்களது வீரர்களின் அமைதிக்காக நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களுக்கு எனது அன்பையும் அவர்கள் முழுமையாக குணமடைய எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.